பாஷா பாரு பால்வடியும் முகத்தை பாரு பச்சரத்தம். சரி பச்சரத்தம் தான் இல்லவே இல்லையே பண்றா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் படிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கம்பெனி ரகசியத்தை வெளியில சொல்றாங்க. நான் ஸ்டார்ட்லயே சொல்றேன். கம்பெனி ரகசியத்தை சிலவங்க தான் கம்பெனி ரகசியம்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியே ஆகுமே. அது என்னது? இது என்னதுன்னு சொன்னா 100% இலங்கை தயாரிப்பான ஒரு பொருள். சரியா? அது பத்தாவதுக்கு 32 வருஷமா நிலைச்சு நிக்கிற ஒரு பொருள். அதை பத்தி சொல்ல வரீங்களா? ஆமாங்க. இயற்கையாவே கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் எடுத்து நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி அது சூழலுக்கு எந்த ஒரு மாசுமே இல்லாத வகையில உற்பத்தி செஞ்சு கலப்படம், அதாவது என்ன, இப்போ ஒரு பொருள் எடுத்தோம்னு சொன்னா நமக்கு எத்தனையோ கலப்படங்கள் வருது. ஆனா இது அப்படி இல்ல. இதுல எந்த ஒரு கலப்படமுமே கிடையாது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கலருக்கு தானே உங்களுக்கு. ஆமா, சோக் கலர்லாம் நாங்க பாத்துருப்போம். 12 கலர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல கலர் கலர். அதுல எதுக்கு அந்த வெள்ளை இருந்துச்சுன்னு தெரியாது. ஆமா, அதெல்லாம் என்ன கலர்னு கலருங்கிறது அதெல்லாம் பொய் கலர். ஒரிஜினல் கலருங்கிறது நான் இதுல வச்சு தான் உணர்ந்தேன். மிளகா பொடினா சிகப்பு கலர், மஞ்சள் பொடினா மஞ்சள் கலர். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் நாட்டில் அனைவருக்குமே இந்த ப்ராடக்டை தரமான ப்ரொடக்ஷனில் தராங்க. இது வந்து என்னன்னு சொன்னால் விஜயா ப்ராடக்ட்ஸ் எமது சுவை நாட்டில் அனைவருக்கும். සෝක්ල පොලාම අපේ රස රටේ සැමෝටම අපි දැන් ප්‍රෝග්‍රෑම් එක ඇතුළට ආවා. ඒ නිසා අපි ප්‍රෝග්‍රෑම් ඇතුළට යමු. ඕකේ. ඔයාලා ඔක්කොම එකතු වෙලා ඉන්නේ ට්‍රෙන්ඩින්ග්ල වින්ග වෙන කොහෙවත් ශාඛාව නෙමෙයි. ஓகேடா, ஷோக்குல வந்துட்டோம். ஆமா, அடுத்து என்ன வரப்போகுது? அடுத்து நான் என்ன வரப்போகுதுன்னா, என்னடா நான் கொஞ்சம் இது மறந்துட்டேன். பல்ப் கலட்டுறீங்களா? பல்ப் இல்லடா, இது வந்து மான் கராத்தேன்னு சொல்லு. இதெல்லாம் மேல இருக்க பல்ப் கலட்டுற மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து ஹீரோக்களுக்கு செஞ்சாதான் அப்படி வரும். நம்மளுக்கு அதெல்லாம் செஞ்சா வராது. அது உதாரணத்துக்கு இப்படி வந்து இப்ப நமக்கு டான்ஸ் மூணு இருக்குதானே, பல்ப கலட்டுறது, அப்புறம் டெப்ப பூட்டுறது, அப்புறம் சிகரெட் அணைக்கிறது பண்ணுங்க அப்படி. இது வந்து என்னன்னு சொன்னா நம்ம இது மாதிரி டான்ஸ் இருக்கும். சுவந்த சீனாமல் ரன் வந்த சட்டதின தின்ன தின்ன சுவந்த சீனாமல். இதெல்லாம் நம்ம செல்ல உள்ள ஸ்டெப். இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப சொல்லாத விஷயத்த மறந்துட்டு நாங்க வேற எங்கேயோ ஸ்ரீலங்கன் ப்ரொடக்ஷனுக்கு வந்துருந்தோம். ஆமா ஆமா. என்னன்னு சொன்னா, சிவகார்த்திகேயன் பர்த்டே வந்துச்சு தானே 17ஆம் தேதி. அந்த டைம்ல எனக்கு சிவகார்த்திகேயன் பார்க்கல. நான் சிவகார்த்திகேயனை பார்த்து வளர்ந்தாள். அவரை பார்த்துட்டு தான் டிவியில நான் வரணும், வேலை செய்யணும் அப்படின்னு அவரை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து தான் நான் உணர்ந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனான ஆள்னா அவர் சிவகார்த்திகேயன் தான். அப்ப அவரை பார்த்து அவர் மாதிரியே வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். முயற்சி உடையார் கல்ச்சி அடையார். அதே மாதிரி தான் ரொம்ப முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வளர்ந்து நிக்கிறாருன்னா சிவகார்த்திகேயன். நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ உருவாருக்கான்னு சொன்னா அது இந்த ஷோல இருந்து எவனால வரலாம். ஆமா, அவரு உள்ளுக்கு டார்க் ப்ளூ போட்டிருக்கலாம், வெளியே லைட் ப்ளூ போட்டிருக்கலாம், ஒண்ணுமே போலாம் வெறும் நீலத்தையும் போட்டிருக்கலாம். அவர் வேற லெவல் தானே. அவர் ஹாலிவுட்ல இருந்து ஆலவுடுங்கிற வரைக்கும் அவர் வேற லெவல்ல படங்களுக்கு போவாரு. இன்னும் ரொம்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். உங்களுக்கான ட்ரிபியூட் வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஏன்டா பிரான்சிஸ், உனக்கு காலையில இருந்து எத்தனை வீடியோஸ் அனுப்பினேன்? என்ன வீடியோஸ்? ஷோவுக்கு கண்டென்ட் எடுத்து அனுப்பினேன். அதுதான் பார்த்தேன், பயந்து நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நீ அனுப்பலையேன்னு. ஆமா, வீடியோஸ் நம்ம அனுப்பிக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, ஆனா கண்டென்ட் அனுப்பினேன் ஷோவுக்கு. ஆமா ஆமா, நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். ராஜா, போன கிழமை நாங்க என்ன பேசணும்? என்னத்தை பத்தி பேசணும்? நான் மறந்துருப்பேன். நீ மறந்துருப்ப, நான் மறக்கலாம். நீ மறந்துருக்கலாம், நான் மறப்பேனா? பாத்தியா, அதை நினைச்சாலே நமக்கு ஒரு இதாகுது. ஆமா மச்சான், மொரட்டு சிங்கல். இன்னைக்கு டே என்ன? சண்டே சிங்கல்ஸ் டே அப்படின்னு பேசியே போன ஞாயிற்றுக்கிழமை வேலண்டைன்ஸ் பூரா வச்சு செஞ்சோம். அது வேலண்டைன்ஸ் டே கிடையாது, சண்டே. இப்ப அப்படித்தான் சொல்லு. ஆனா நீங்க அனுப்புன பாட்டு அப்படி விளங்கலையே. அவங்களோட அழகுல மெய் மறந்து போயிட்டு அனுப்புன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி, வசதிக்கு இல்லாட்டியும் வசதிக்கு சரி. வசதிக்குன்னா அவங்க எங்க உள்ளவங்க? இந்தியா
எப்பயுமே இப்படிதாங்க. நான்லாம் படிக்கிற காலத்துல நான்லாம் கட்டுனா திரிஷாவை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னவே நான். அது ஏன் நம்ம ஆளுங்களை கண்டா அப்படி வர மாட்டேங்குது? இல்லைங்களே, நாங்க என்ன பண்றது, வச்சுக்கிட்டாங்க வஞ்செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நாங்க எதையுமே உங்களுக்கு வஞ்செக்ஸ் பண்ணாம இன்ஜெக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு தர்றோம். ஆமா, என்ன பாட்டுது? அது உங்களுக்கு வெக்ஸிக்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்க, பார்த்துட்டு வாங்க. கோடைக்கால காற்று உன்னெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும். நீ எடுல, நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன்டா, என்ன டவுட் தானே, நான் எடுக்கிறேன். ஆமா, கொஞ்சம் இருங்க. அடுத்த பையன் தான் எடுக்கிறேன். நான் இதை எடுக்கிறேன். கை அப்படி மவுத்தில் வைங்க, வைங்க. மாஸ்டர் பெரிய விஜய் இவர். இப்படியே இருக்கணும் கேட்குற வரைக்கும். என்னன்னு சொன்னா ஒரு சொல்லுங்க. நகம் கடிக்கிறது கூட குத்தமா? சரி சரி, நீங்க கடிச்சிக்கிறீங்க. நகம் கடிக்கிறது குத்தம் தான், வயிற்றுல சும்மா டிமிக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னா ரஜினி கமல். ஆமாங்க. விஜய் அஜித். ஆமாங்க. கமலஹாசனா பேர் என்னது, மாதவன், ஆர்யா, சூர்யா, வீர்யா, விக்ரம், எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களே. ஆமா, எல்லாம் ஹீரோஸ் தானே. அருள் பிரான்சிஸ். இது வந்து யாவும் கற்பனையே, கற்பனைக்கு அப்பால் பட்டது. சரி, இதெல்லாம் நான் அதையும் தாண்டி இதெல்லாம் கேவலமானது. நான் இது எதுவுமே நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கெல்லாம் இந்த ஹீரோ எல்லாம் சேர்ந்து ஒரு படம் நடிச்சா எப்படி இருக்கும், அப்படி படம் இல்லாட்டியும் ஒரு பாட்டுக்கு சரி ஆடினா அவெஞ்சர்ஸ் மாதிரி ரைட், அப்படி அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா அருள்? நம்மளுக்கு கிடைக்கும். அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒத்துழைப்பு வந்து அவங்க இதில் இல்லை. அது மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு கனவு இருக்குது. ஏன்னா ஆனால் ஓரளவுக்கு இப்போ பாரு, நம்ம மாஸ்டர் படத்தை கூட விஜய் சேதுபதியும் விஜயும் பார்த்தது அது பெரிய மாஸ் தானேண்ணா. ரெண்டு பேருமே மாஸ் ஹீரோஸ், ரெண்டு பேரும் டபுள் மாஸ். இல்லை இல்லை, என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்ல வந்தா எனக்கு மாஸ் ஹீரோன்னு சொன்னால் அது சூர்யா தானே மாஸ் படத்தில். மாஸ் படத்துல சூர்யா மாஸ், அதுக்கு பிறகு சொல்ல வந்து டபுள் மாஸ். நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. சரி, இப்போ என்னன்னு சொன்னா, உங்களை நான் கற்பனைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அதுல எங்க நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. அப்படியா பாருங்க, அப்படியே கொசுவத்தி சுருட்டி விட்டு பாருங்க. இங்க பாருங்க, இங்க 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 காலையில இருந்து எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மற்ற நாளைக்கு செய்யாத வேலை எல்லாத்தையும் நான் பண்ணேன். மற்ற நாளைக்கு யார் கண்டென்ட் எடுப்பா? நானு. இன்னைக்கு யார் எடுத்தா? நானு தான் எடுத்தேன். யாரு? நீங்க எடுத்தேன். எவ்வளோ நல்ல கண்டென்ட்டை கொடுத்தேன். அது பத்தாதுக்கு இப்போ முத போன பாட்டு அவ்வளோ மாஸ் ஹீரோஸும் நம்மலாம் மாஸ் ஹீரோ சூர்யா தேவை. இதனாலேயே தான் வாங்குறேன் என்கிட்ட. நல்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதே எவ்வளோ பீக்கில் மேலே போனோமோ அடுத்தது இப்படி சராட்டுன்னு இறக்குற. என்ன இறக்குற? விஜய்க்கு வந்த சோதனைடா அதெல்லாம். விஜய் எப்படியெல்லாம் நீ எனக்கு முடியலை. இப்போ நீ எல்லாம் பார்த்த உடனே வச்சு செய்வானுங்க. இல்லை இல்லை இல்லை, சொல்ல பேசாத, நீ பேசாத, நீங்களே பார்த்துட்டு வாங்க. நம்ம அடிக்கிறது சரியா சரியா அப்படி சரியான்ட்டுனே பார்த்துட்டு வாங்களே. என்ன ஒரு மாதிரி திரும்பிட்டு இருக்கா? ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? வாங்கினது பத்தாதா? பத்தாதா? இங்க பாரு, பத்தாதா? அடே உன்னால ஒரு கையை இழந்துட்டு இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். உன்னால அடே இல்ல அடேகளா அடேகளா அதுவும் பத்தாதுக்கு விஜய்னு அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பேன். எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பாத்தியா? ஒரு ப்ரொடக்ஷன் இல்ல, ஒரு விஜய் மாதிரி இப்படி ஆடுற கருத்துல இல்லாம ஆக்கிட்டீங்களேடா. அதுல திரையில தெரிஞ்சதான் 4 பேரு, சரியா? 3 பேரு. ஆனா செடவை பாத்தியா 4 பேரு. அவரது கொரியோகிராஃபி வேற. அதுல வேற செடவுல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி செய் இப்படி செய்யணும். சரி, இப்ப நான் இது இழந்ததுதான் மிச்சம். இப்ப என்னன்னு சொன்னா, கை இல்லாதவங்க சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரியா? அப்ப இதனால நீ இந்த கை இல்லாட்டி சாதிச்சிருவ. சாதிச்சிருவனே, என்னால முடியும். ஆனா என்னன்னு சொன்னா, இந்த இசை கருவிகள் இருக்குதானே, அது எல்லாத்தையும் இது பண்றவங்க வந்து என்ன புல்லாங்குழல், அப்புறம் என்ன சொல்றது பியானோ, இது ஒரு நவீன கருவி ஒண்ணு. இது நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தருவேன். அந்த மிஷின்ல போட்டு இப்படி செய்வாங்க. இப்படி மிஷினில் போட்டு இப்படி செய்வாங்கன்னா உடுப்பு தைக்கிறதா? உடுப்பு தைக்கிறது இல்லடா, அது இப்படி போட்டுட்டு இப்படி ரெண்டே வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னுக்கெல்லாம் போட்டுருங்க. கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி போடுவாங்க. கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி போடுறது மிடி. மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் இந்த புதுசாக வந்த சுல்தான் படத்துலேருந்து ஒரு பாட்டுக்கு அழகாக இது பண்ணியிருக்காரு, மிடி பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, அதை பார்த்தீங்க. முதல்ல இருந்து சொன்னேன் கம்பெனி வெளியே சொல்லாங்கன்ட்டு. நமக்கு கிடைச்சதே சின்ன பட்ஜெட் தான், அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பாகுபலி இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பார்க்குற எல்லா பலி ஆயிடுச்சு. டேடா, நீங்கள் அந்த மிடியை பார்த்துட்டு வாங்க, நான் அவருக்கு 2 மிதியை கொடுத்துட்டு வரேன்.
எனதுயிரே எனதுயிரே கடமுளை போல் நீ முளைத்தாய். பாட்டு படிச்சிருக்காத நெடுஞ்சாலையில் கொஞ்சம் வரேன். டேக் போல டேக் எடு. டேக் தாண்டா போய்கிட்டு இருக்கேன். டேக்ல இப்படி பாடிட்டு இருக்கு. ஏன்டா இப்படி உசுர வாங்குற? மைக் எனது உயிரேன்ட்டுன்னு உசுரை வாங்காத. அந்த பிள்ளை எவ்வளவு உசுரை கொடுத்து பாடி இருக்கா. நீ அந்த பாட்டில் உள்ள உசுரே நீ எடுக்கிற. பேசாம அது அடுத்த வாரம் அந்த அந்த லேடிட்டு நம்ம கொடுத்துருவோம் பாட. இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்னன்னு சொன்னா, அந்த புள்ள அந்த பாட்டுக்கு எவ்வளவு உயிர் கொடுத்து பாடி இருக்கான்னு நீங்க உசுரை கொடுத்து பாடி இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ஏப்ரல் பூல் இவருக்கு அந்த டேக்கை சரியா சொல்ல வரல. நான் சொல்றேன் பாருங்க, அந்த புள்ள அந்த பாடலுக்கு எவ்வளவு ஒரு உயிர் கொடுத்து பாடி இருக்கிறா, இவர் உசுரை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த பாட்டை பார்த்துட்டு வாங்க, அந்த பிள்ளை எவ்வளவு அழகா படிக்குதுன்னு. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறது அடுத்து என்ன போடுற? அடுத்து என்ன போடுறது மறந்தாச்சு. என்னது என்ன வருது அடுத்து? அங்கே யாருமே இல்லை ராஜா. இப்போதான்டா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அடுத்தது இதுதான் வரப்போகுதுன்னு. அது அந்த பச்சை மஞ்சள் அதான். நீங்கள் இன்னும் அந்த நம்மளோட அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே தான் இருக்கீங்க. இன்னும் அதை விட்டு நீங்கள் வெளியே வரலை. கொஞ்சம் வரேன். கொஞ்சம் அடுத்து என்ன பாட்டு? அடுத்ததாக அருமையான பாடல் வருகிறது. இது பாடல் பாடியதல்ல, ஒரிஜினல் பாடலுக்கு அழகாக 2 மங்கையர்கள் நடனம் ஆடுகிறார்கள். டான்ஸ் அப்படி சொல்லு. அவங்க ஆடுவாங்க. என்ன மச்சான் இப்ப அடுத்த மாசம் என்ன வருது? அடுத்த மாசம் மார்ச் வருது. மார்ச் வந்தா அடுத்து உனக்கு என்ன நினைவு வருது? மார்ச் முந்தியெல்லாம் எனக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொன்னா சரி, ஏப்ரல் அங்கிட்டு நியூ இயர் வரும் அப்படின்னு இருந்தது. ஏப்ரல் வந்தா சீசன் வரும், சீசன் வந்தா நூறுலயே போலாம். அப்ப அந்த ஃபீலிங்ல தான், அந்த ஃபீலிங் தான். இப்ப என்னன்னு சொன்னா மார்ச் மாசம் கேள்விப்பட்டாலே ஒரே பதபதப்பா இருக்கு. சரி, கருவுல இருக்க குழந்தை கூடி பயப்படுது. மார்ச் மாசம்னா அது ஏன் தெரியும்? ஏன்னு தேடி பார்த்தா கொரோனாவுக்கு 1 வருஷம் பர்த்டே. ஆமா, அது இலங்கையில. ஆமா இலங்கையில 1 வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமா செலிப்ரேட் நான் கண்டேன். கொரோனாவை பண்ணாம விட மாட்டேன் நான். யாரு நீ பண்ணுவியா? கொரோனா பண்ணுது. கொரோனா என்கிட்ட மாட்டி பார்க்கட்டுமே, கொரோனாவே சொல்லும் இதுக்கு பேசாம நீ ஒன்ட்ட மாட்டி இந்த உலகம் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு பதிலாக நான் பேசாம அப்பயே செத்து போயிருப்பேன். எனக்கு வருது கோபம். அப்ப அதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப இந்த கொரோனா வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நான் போன பாடு இல்லை சரியா. ஆனா வந்து அந்த கொரோனா வந்து பீரியட்ல எல்லாரும் பாட்டுகள் பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. நிறைய தன்னோட இதுகள் அந்த சுய இது என்ன சொல்லுவாங்க, டேலண்ட்ஸ். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பதபதப்பா இருக்கீங்க தெரியும். இந்த கொரோனாங்கிற பேருக்கே பதபதப்பா இருக்கு, நடுங்குது எனக்கு. ஓகே, நீங்க ஒன்னும் யோசிக்காங்க. இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து அப்படி எடுத்துக்கிறேன். ஆனா உண்மைக்கு கொரோனா வந்ததுல ஒரே ஒரு நல்லது நினைச்சு என்னன்னு சொன்னா, வீட்டிலே நிக்க முடியாத ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலேயே இருந்தாங்க சரியா. அதுக்கப்புறம் ஆடுறது, அப்புறம் என்னென்ன வீடியோ செய்யறவங்க, அவங்க எல்லாருமே அவங்க டேலண்ட்டை மொத்த டேலண்ட்டையுமே அந்த இருந்த கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னு சொன்னா எல்லாரும் வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆமா, இந்த 2020ங்கிறது ஒரு லவ் வருஷம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு லவ். அது எப்படியும் 2020 மீனிங்ஃபுல்லா இருக்கு தானே. 2020 எல்லா வாழ்க்கையிலும் 2020 விளையாண்டு போன வருஷம் தான் 2020. இன்னும் ட்ரோ ஆயிருச்சு. அதான் அதுதான் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னு சொல்லுங்க, கல்யாணம் கட்டினவங்க தான் சிம்பிளா கல்யாணம் கட்டிட்டாங்க, நம்மளுக்கு சோறு தண்ணி கறி அரைச்சி போடல. அது என்ன வாசினா மச்சான், இந்த ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு இதான் சான்ஸ்னு கட்டிட்டானுங்க. நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம கூட கட்டி ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றதான் தெரியுதா கல்யாணம் கட்டிட்டாங்க போல. அது பத்தாதுக்கு நம்ம இடையில ஒருத்தர் இருக்காரு குமார்னு சொல்லி, அவர் கல்யாணம் கட்டி இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு. ஏன் இப்படி தான் கல்யாணம் கட்டி குடும்பத்தோட காய்கிறோ. சரி 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 பரவாயில்ல. நம்ம அந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் வீரஜகிலே நல்லவராமனும் தீயவராமனும் மதன் பனர்பனிலே. ஐயோ மதன் மாட்டி கொடுத்துட்டேன். ஐயோ மதன் இல்ல குமார் போய் பேர். ஐயோ எஃப்எம் அடிச்சிட மதன் மாத்தி கொடுத்துட்டேன். இல்லைங்க வசந்த் எஃப்எம். ஐயோ சொல்லிட்டு நீங்க இந்த பாட்டை பார்த்து நீ ஏன்டா தேவையில்லாத வேலை செய்ய. பாட்டு படிச்சா தானே நீ ஏசிக்கிட்டு இருக்க. இப்ப பாரு, பாட்டு படிக்காம நீ எதைத்தான் உருப்படியா செய்ற. இப்ப பாருங்க. ஓகே
ஐயா வத்திர போட்டா கேண்டுக்கோ கொஞ்சிடுறா விக்கல் வந்திருக்கு எனக்கு ஏய் இது உனக்கு என்னன்னு தெரியாதாடா விக்கல் இல்லடா இது சவுண்ட் பாக்ஸ்டா சவுண்ட் பாக்ஸா ஆமா இப்படி வாயாலே நம்மளோட இசை களஞ்சியங்கள் அப்படியே கொடுக்கறது அது சவுண்ட் பாக்ஸ் அடே பீட் பாக்ஸ்டா டேய் பீட் பாக்ஸ் என்ன பீட் பாக்ஸா பீட் பாக்ஸ் நீ மட்டும் தான் பண்ணுவியா எங்க நீங்க பண்ணுங்க நான் பண்ணுவேன்ல பண்ணுங்க பிஸ் 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 பிஸ்கட் குடு பிஸ்கட் குடு பிஸ்கட் குடு பிஸ்கட் குடு பிஸ்கட் குடு இன்னைக்கு நாங்களும் பண்ணுவோம்ல இல்ல நான் பண்ணுவேன் சரி இன்னைக்கு என்னன்னு சொன்னா நான் வந்து இப்ப இப்படி போறேன் இங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன் ஏறாது நீங்க முடிஞ்சா இப்படி வாங்க பாப்போம் இந்த மாதிரி என்ன மாதிரி இப்ப நான் ஸ்டெப் பண்ண போறேன் போடுங்க பாப்போம் 1 2 3 தேவையே இல்ல எனக்கு எப்படி நிக்கிறாரு அதே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அண்ணன் அப்படியே என்ன மாதிரி செய்யுங்க நீங்க இப்படி எல்லாம் வாங்க வந்து பாருங்க முடியாது முடியாது நீங்க கொஞ்சம் அண்ணனுக்கு அப்படி ஒரு வச்சிருக்கோம் நாங்க அண்ணனை எப்பயாச்சும் இப்படி பார்த்துருக்கீங்களா இப்படி பார்த்தது உண்டு சரி சரி இங்க பட்டான ஆட்டோக்காரன் சரி நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டாங்க பெண் பால் கொண்ட சிறுதீவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என்ன அதிசயமே கத்துக்கிடணும் ஒவ்வொரு மனுஷனும் கத்துக்கிடணும் யாருக்கிட்ட இருந்து அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிடணும் சும்மா எல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாத விஷயம் அறிந்தும் அறியாத விஷயம் நிறைய இருக்கும் அதை நீங்கள் கற்றுக்கிடணும் அண்ணன் அந்த மாதிரி விஷயம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் தான் எங்கள் அண்ணன் இந்த முறை என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வாட்ஸ்அப் வைபர் அதெல்லாம் இப்போ பிரச்சனைகள் தானே புதுசாக ஒன்று வந்திருக்கு என்னது என்ன ஐட்டம் சொல்லுங்கள் டெலிகிராம் டெலிகிராம் ராக்கெட் ராக்கெட் அதே தானே நான் ஸ்கின் மட்டும் தான் சொன்னேன் அண்ணன் டெலிகிராம்னு சொல்லிட்டாரு இதுக்காக நான் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்களே என்ன மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதில் பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயத்தை எல்லாத்தையும் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லித் தருவார் இங்கிருந்து நான் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன் அவர் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவார் போயிட்டு மணி நாங்கள் சந்திப்போம் அங்கே ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு அதை யாராலையும் தொடவும் முடியாது திறக்கவும் முடியாது அனைவரையும் டெக் குரு செக்மெண்ட்டில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நிறைய பேர் எல்லோரும் அந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி இஷ்யூனால எல்லோரும் டெலிகிராம் சிக்னல் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆப்புக்கு மாறிட்டாங்க சிலர் என்ன மாறாமல் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு தனியாகவே நான் பாய்க்கிறேன் அப்படின்ட்டு அதில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டெலிகிராம் அப்படின்ற நேரத்தில் டெலிகிராம் நல்லாவே பாப்புலர் ஆகிட்டுருக்குது அதாவது ஸ்டார்ட்டில் இருந்ததோட எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இந்த மைக்ரேட் ஆனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் உலகம் முழுக்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க டெலிகிராமை அதே மாதிரி அவங்களோட சைட்லேயும் இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருந்துச்சோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன இல்லையோ அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத டெலிகிராமில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிப்ஸாக இருக்கும் அது வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து இல்லவே இல்லை டெலிகிராமில் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபோல்டர்ஸ்னு சொன்னால் நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வைக்கலாம் அது எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் டெலிகிராம் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே உங்களோட லெஃப்ட் சைடில் 3 கோடு மாதிரி இருக்கும் அது மெனு ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஃபோல்டருக்குள்ளே போனோன்னே கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் சரியா அது கிரியேட் பண்ணும்போது அது ஃபோல்டரில் நேம் என்னன்னு கேட்கும் அந்த நேம் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு கீழே என்னன்னு சொன்னால் இன்க்ளூடட் சேட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்க்ளூடட் செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்க்ளூடட்லன்னு சொன்னால் நம்ம எந்தெந்த செட் அந்த ஃபோல்டருக்கு போட போகிறோம் அப்படின்றது தான் அதில் அவங்க என்னென்னு கேட்குறாங்க அந்த ஆட் செட்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்டாக்டில் இருக்க யாரை அந்த உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஃபோல்டர்லேயோ இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களுக்கு விதமாக ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா யார் அதை போட விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் டெலிகிராமில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஆல் சேட்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு டப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒவ்வொரு ஃபோல்டரும் வந்திருக்கும் அது தனித்தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோல்டரில் ஆட் பண்ணியிருக்க கண்டாக்டாக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கட்டும் அது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் இதில் இருக்கிற என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால்
வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப்லேயோ இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் அப்படி கீழே போயிட்டு நம்ம தேடி தான் நம்ம எடுக்க வேண்டி வரும். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் குரூப்பாக அப்படி ஃபோல்டர் வைஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நம்ம அந்த குறிப்பிட்ட சட்டையோ அந்த குரூப்பை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு சொன்னால் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இது வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை, டெலிகிராமில் இருக்குது. இதில் என்னென்னா நம்மளோட சட்டையோ இல்லாட்டி நம்மளோட கம்ப்ளீட் டெலிகிராம் ஆப்பையே நம்மளால் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். சரியா? அது எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் செட்டிங்ஸ் போனீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணும்போது அப்படி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கோட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பாஸ்கோடை கொடுக்க போகிறீங்கன்றது ப்ராம்ப்ட் பண்ணும். அதில் உங்களுக்கு நல்லா நினைவு வச்சுக்கக்கூடிய 4 டிஜிட், அது என்ன நம்பராக இருக்க வேணாலும் இருக்கலாம், 4 டிஜிட்டை கொடுக்குறீங்க. திரும்பவும் அதே டிஜிட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அந்த பாஸ்கோடுன்ற இது வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து அந்த டெலிகிராம் ஆப்புக்கு வந்து எனேபிள் ஆயிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வாங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்த பிறகு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் மேலே அந்த டாப்பில் அந்த சர்ச் பண்ணுற பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள், சின்ன ஒரு பெட்லாக் ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். அந்த பெட்லாக்கை கிளிக் பண்ணால் அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. அது நீங்கள் அது கிளிக் பண்ண பிறகு அந்த பெட்லாக் வந்து லொக் ஆகிரும். லொக் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப்லேருந்து வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிகிராம் ஆப்பை வந்து அந்த பாஸ்கோட் இல்லாமல் வந்து யாராலும் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டி உங்களை யாருக்காச்சும் வீட்டில் யாருக்காச்சும் இந்த ஃபோனை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட டெலிகிராம் ஆப்பை அதை லாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இதனால் கிடைக்குது. அதே மாதிரி உங்களோட ரீசெண்ட் ஐட்டம்ஸ்லேயும் நீங்கள் என்ன chat பண்ணியிருக்கீங்க, யார் கூட chat பண்ணியிருக்கீங்களோ அதை பார்க்கவும் முடியாது. டெலிகிராமை பொறுத்தளவில் மேக்ஸிமம் 2 GB வரைக்கும் நமக்கு ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி ரிசீவ் பண்ணலாம். அந்த ஃபியூச்சர் அப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம டிவைஸில் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபைலை ரிசீவ் பண்ணணும்னு சொன்னால் 2 பேரோட டிவைஸ்லேயும் வந்து ஸ்டோரேஜை வந்து பெருசாக எடுத்துருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? மேபி நமக்கு மறந்துருக்கலாம் அந்த ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு, சில நேரம் தேவையில்லாத ஃபைல் இருக்கலாம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு நிலைமையாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னு சொன்னால் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு போய்ட்டு பாருங்கள், ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்ற ஒரு மெனு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டாகவே இருக்கும் கீப் மீடியா. கீப் மீடியான்னு சொன்னால் உங்களுக்கு வந்த ஃபைலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அனுப்பின ஃபைல் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களோட ஃபோனில் அது இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஆப்ஷன் இருக்குது ஃபாரெவர் அப்படின்ட்டு பை டிஃபால்ட் இருக்கும். ஃபாரெவர்னு சொன்னால் எப்போயுமே அழிக்க தேவை, நானாக பார்த்து அழிச்சிக்கிறேன்ற மாதிரி தான். அப்படி உங்களுக்கு அது சிக்கல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக அழிக்க வைக்கணும்னு சொன்னால் 3 days இல்லாட்டி 1 week இல்லாட்டி 1 month மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட அந்த ஃபைல் வந்து எப்போ ரிசீவ் ஆனிச்சோ அன்னையிலேருந்து 3 days இல்லாட்டி 1 month இல்லாட்டி 1 week அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் டிவைஸில் வந்து ரிமூவ் ஆகிரும். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் டெலிகிராமில் யூஸ் ஆகிருக்குது, அதாவது அந்த டெலிகிராமில் ஃபைல் ரிசீவ் பண்ண ஃபைல்ஸ், சென்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களோட ஃபோனில் வந்து யூஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி மற்ற டேட்டாலாம் உங்களோட ஃபோனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபோனில் டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ மெமரியை அந்த குறிப்பிட்ட டெலிகிராம் ஆப்பை வந்து கன்சியூம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளோ டேட்டாவை நம்ம ஸ்டோரேஜ் டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னா வாட்ஸ்அப்பை பொறுத்தளவில் வந்து எப்போயுமே அந்த சட்டுன்னு சொன்னால் அது எப்போயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துச்சு உங்களுக்கு டார்க் மோடா லைட் மோடா அப்படின்ட்டு. இதை தவிர வேறு எந்த ஒரு கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ண இயலாது. ஆனால் அதையும் தாண்டி டெலிகிராமை பொறுத்தளவில் உங்களோட சட்டை வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அது என்ன கலரில் இருக்கணும், என்ன தீமில் இருக்கணும், அது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் மெனுவுக்கு போய்ட்டு அதே திரும்ப செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு chat settings அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு காட்டுற ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ் என்ன அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் உங்களுக்கு வர மெசேஜ் வந்து எவ்வளோ பெரிய சைஸில் உங்களோட டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் chat பேக்ரவுண்ட் அப்படின்ட்டுருக்கு. அதாவது உங்களோட chat பேக்ரவுண்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேட்டுக்கும் என்னென்ன பேக்ரவுண்ட் வரணும், அது உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோவாக இருக்கலாம், அது ஒரு கலராக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படின்னு சொன்னால் கலர் தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நிறைய கலர் தீம் இருக்குது. வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் நீங்கள் வந்து உங்களோட சட்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அந்த கலர்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டு யோசித்தீங்கன்னு சொன்னால் மேலே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ தீம் அப்படின்னு கொடுத்தோன்னே ஒரு பாப்அப் பண்ணுறோம். அதை கிரியேட் தீம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தீமுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கேட்கும் அதில் என்னென்ன கலர்ஸ் அந்த தீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அது சைஸு அது எல்லாமே பை டிஃபால்ட் ஒரு ஒரிஜினல் தீமில் எப்படி வருமோ அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம்.
வாட்ஸ்அப்பை பொறுத்தளவில் எல்லோரும் ரொம்ப விரும்பி பாவிச்சாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொன்னால் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றது இருந்தனால. அதாவது ஏன்னா என்னை பொறுத்தளவு நிறைய நான் கூடுதல் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதை விட ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியே நான் எல்லாருக்கும் அந்த சேட்டை முடிச்சிருவேன். சரியா? இப்போ அதனால் இப்போ வாட்ஸ்அப்லேருந்து மைக்ரேட் ஆனதுக்கு பிறகு இப்போ டெலிகிராமுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லைன்ற நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும். ஆமாம், டெலிகிராமில் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி மாஸ்க் அப்படின்ற ஒரு அடிஷனல் ஒரு ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் போனீங்கன்னு சொன்னால் அப்படி கீழே வாங்க, அதே சேட் செட்டிங்க்கு உள்ளே போங்க. லாஸ்ட்டாகவே இருக்க ஆப்ஷன் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மாஸ்க். சரியா? அதுக்கு போகும்போது ஃபஸ்ட்டாகவே வந்து ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ், அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்கோ அந்த ஸ்டிக்கர்ஸ் என்னென்னு கேட்பாங்க. உங்களுக்கு தேவை அந்த டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது, அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் போகிற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து நீங்கள் அந்த ட்ரெண்டிங் ஸ்டிக்கர் அந்த கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே வந்து சர்ச் ட்ரெண்டிங் ஸ்டிக்கர் சொல்லியிருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் தேவைன்றது சர்ச் பண்ணியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே விஷயத்தை உங்களோட சேட்டில் இண்டிவிஜுவல் சேட்லையும் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது @ அடித்து ஸ்டிக்கர்ஸ் இல்லாட்டி மாஸ்க் அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாஸ்க்கோ இல்லாட்டி சேட்டுன்றது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்னடா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கான், அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ யாருக்காச்சும் நீங்கள் சேட்டில் உங்களுக்கு ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் சிலர் என்ன யோசிப்பாங்க, ஒரு முகத்தை மறைக்கிறது இல்லாட்டி முக்கியமான இடங்களை மறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அந்த எமோஜியெல்லாம் வச்சு மூஞ்சிலெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ஒரி பண்ண தேவையில்லை. டெலிகிராமை பொறுத்தளவில் பை டிஃபால்ட் யாருக்காச்சும் சேட்டில் நமக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோன்னு சொன்னால் மாஸ்க் போட்டு அனுப்பணும்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக உங்களை முகத்தையே எல்லாத்தையும் மறைச்சி அனுப்பக்கூடியதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்து டெலிகிராமில் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்னு சொன்னால், இது வந்து வாட்ஸ்அப் பொறுத்தளவில் வந்து ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதே நம்பரில் இன்னொரு டிவைஸில் நீங்கள் லாகின் ஆகிறீங்கன்னு சொன்னால் சொல்லும், இந்த டிவைஸில் இந்த நம்பரில் இப்படி ஒரு அக்கௌண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்குது, அப்படி நீங்கள் அதில் லாக் அவுட் ஆகினா தான் இன்னொரு டிவைஸில் நீங்கள் பாவிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதாவது ஒரு டிவைஸில் ஒரு நம்பர் மட்டும்தான். ஆனால் டெலிகிராமை பொறுத்தளவில் அது மல்டி டிவைஸ் சப்போர்ட் பண்ணுது. மல்டி டிவைஸ்ன்னு சொன்னால் அது உங்களோட கம்ப்யூட்டராக இருக்கலாம், அதாவது உங்களோட டேப்பாக இருக்கலாம், உங்களோட ஃபோனாக இருக்கலாம். ஒரே நம்பரை நிறைய டிவைசஸில் ஒரே நேரத்தில் உங்களால் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட ஃபோனில் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படிடா அப்போ நான் ஃபோனில் தானே செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அது அவங்களோட சிஸ்டமே சிங்க் ஆகிரும். நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க, என்ன செட் பண்ணுறீங்க, என்ன அனுப்புறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சிங்க் ஆகிரும். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது நம்ம பொதுவாக நல்லா எடிட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்மளோட முகத்தில் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இப்போ அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை அங்கே எடிட்டெல்லாம் முடித்து அதை வாட்ஸ்அப்பில் கொண்டாந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ லவ்வருக்கோ யாருக்கோ சென்ட் பண்ணுற வழக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் டெலிகிராமை பொறுத்தளவில் அந்த குறிப்பிட்ட ஃபீச்சரை நீங்கள் வேறு ஆப்பெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, எங்கள் ஆப்லேயே நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சராக வந்து உள்ளுக்கே கொண்டாந்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறேன்னு சொன்னால், டெலிகிராமில் அந்த குறிப்பிட்ட சட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணும்போது கீழே பாருங்கள், அந்த மெசேஜ் டைப் பண்ணுற அந்த பிளேஸ் ஹோல்டர் பக்கத்தில் அட்டாச் பண்ணுற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இமேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படின்றத அது கேட்கும். சரியா? அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த இமேஜை வந்து எப்படி எடிட் பண்ண போகிறீங்க, அதாவது இதில் கலர்ஸ் எல்லாம் எப்படி மாற்ற போகிறீங்க, எக்ஸ்போசரை கூட்டி குறைக்கிறது, பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன வேலையெல்லாம் செய்வோம் அது மாதிரி சிம்பிளாக இதில் நமக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புறதுக்கு முன்னுக்கு எடிட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அங்கே எடிட் பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை நான் இதை அனுப்பிக்கிறேன்னு சொன்னால் அப்படி நீங்கள் அனுப்பி கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், டெலிகிராம் பொறுத்தளவில் மல்டி டிவைசஸ் யூஸ் பண்ணலான்னு முதல்ல சொன்னேன். அதே மாதிரி டெலிகிராமை பொறுத்தளவில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஆப்பில் நீங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணி ஒரே டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு சொன்னால், உங்களோட மெனு பட்டன் அமுக்கினதுக்கு பிறகு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அதோட நேமை காட்டும். அது கீழே பாருங்க இருக்குது ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஆட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த நம்பருக்கு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்கும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு பிறகு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும். அந்த வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். இல்லைண்டா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை பண்ணதுக்கு பிறகு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் உங்கள் நேமெல்லாம் அப்டேட் பண்ணால் ஒரே ஆப்பில் உங்களுக்கு 4-5 டெலிகிராம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நாங்கள் பார்த்த அவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் டெலிகிராம் நல்ல சிறப்பாக பாவீங்க. இதோட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். இனி வரும் காலங்களில் நல்ல டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க. ஓகே ஆல்வனே. 32 வருஷங்களாக අවුරුදු 32ක්ම 100% இது நம்மளோட ப்ராடக்டாக 100% ලංකාව නිෂ්පාදනය. இயற்கை மூலப்பொருட்கள், නැචුරල් மூலப்பொருட்கள், நவீன இயந்திரங்கள், අලුත් මැෂින්. அதே மாதிரி சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத வகையில் உற்பத்தி செய்யப்பட்டு ඒක මොනවද කිව්වේ මට අමතකුණා. ඒ පොඩ්ඩක් තාසර කියන්න. සූලල් කියන්නේ මොනවද? பரிசரை පරිසරයට හානි වෙන්නේ නැතුව நம்மளுக்காகவே உற்பத்தி செய்கிற ஒரே ப்ராடக்ட், අපි වෙනුවෙන්ම නිෂ්පාදන කරන එකම ප්‍රොඩක්ට් கலப்படமே இல்லாத விஜயா ப்ராடக்ட்ஸ். විජයා ප්‍රොඩක්ට්ස්. மறந்துட்டீங்களா? ஓகே. எமது சுவை අපේ රස நாட்டில் அனைவருக்கும் රටේ සැමෝටම விஜயா ப்ராடக்ட்ஸ் විජයා ප්‍රොඩක්ට්ස් என்று கூறி உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் பிரான்சிஸ். நான் உங்கள் அருள். நான் இறங்கி போவேன், பாஞ்சி போவேன், நடந்து போவேன். இவர் இறங்க முடியாது. ஏன்னா அண்ணனுக்கு அப்படி போட்ட வட்டம் அப்படி ஏவத்துக்கே நிக்கிறாரா. நீங்க ஒன்றும் நம்ம இங்க பாருங்க, எல்லாம் மாலை போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு.